வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. இப்போ நம்ம நாராயணியத்தில் 82வது தசகத்தில் இருக்கோம். உஷா பரிணயம்னு பெயரிடப்பட்டிருக்க தசகம். அப்போது சுவாமியினுடைய மகனான பிரத்யும்னனை பற்றி பார்த்துட்டு வரோம். அப்போ அதில் 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். பாணஸ்ய சாபலி சுதஸ்ய சஹஸ்ரபாஹேர் மாஹேஸ்வரஸ்ய மஹிதா துஹிதா கிலோஷா த்வத் பௌத்ரமேனம் அனிருத்தம் அதிருஷ்டபூர்பூர்வம் ஸ்வப்னேனு பூய பகவன் விரஹாதுராபூத். அப்போது பலி சுதஸ்ய அப்படின்னு வருது. சுதன்னா புத்திரன்னு அர்த்தம். அப்போ பகவானே மகாபலியினுடைய புத்திரனும் மகேஸ்வரனை சார்ந்தவனும் 1000 கைகள் படைத்தவனுமான அந்த பாணாசுரனுடைய புத்திரி உத்தமேன போற்றப்பட்ட அந்த உஷா தேவி இருக்காளே, அவ உம்முடைய பௌத்திரன் அனிருத்தனை துவத் பௌத்திரமேனம், துவத்னா உம்முடைய, அப்போ பௌத்திரனான அந்த அனிருத்தனை முன்ன பார்க்கப்படாமல் இருந்தும் கனவுல அனுபவித்து, அப்படி கனவுல அனுபவித்தவர்கிட்டேருந்து பிரிவாற்றாமையால், அதாவது எப்படி சேர்றதுன்னு தெரியாத தவிச்சா இல்லையா, வருந்தினா இல்லையா, விரஹா துராபூத், விரக தாபத்தை அடைஞ்சா இல்லையா. அவன் நேர பார்க்கல, அனிருத்தனை கனவுல தான் பார்த்துருக்கானா, தான் எப்படி அவர் அடைய போகிறோன்னு தெரியாத அவள் கஷ்டப்பட்டா இல்லையா. அந்த உத்தமியான உஷா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம். யோகீன் யதீவ குசலா கலு சித்திரலேகா தஸ்ய சகி விலகதி தருணான் அசேஷான் தத்ரா நிருத்தமுஷயா விதிதம் நிசாயாம் ஆனேஷ்டயோக பலதோ பவதோ நிகேதாத். அப்போ யோகின் யதீவ, யோக சித்தி பெற்றவளும் மிகுந்த சாமர்த்தியசாலியுமான சித்திரலேகா, குச்சலா கலு சித்திரலேகா, எப்படிப்பட்டவன் இந்த சித்திரலேகான்றத முதல்லையே விளக்குறாங்க. அப்படி பெயர் பெற்றவளுமான அவளுடைய தோழி இருக்காளே, எல்லா இளைஞர்களுடைய படத்தையும் எழுதி காட்டுறா. அதாவது அவளால் வரைஞ்சி காட்ட முடியறது. சுற்றி முற்றி இருந்த ஜனங்களுடைய அவ வயசுக்காராலேயே வரைஞ்சி காட்டுறா அந்த சித்திரலேகா. அப்படி காட்டின போது அனிருத்தனை உஷா அடையாளம் காட்டுறா. தன்னுடைய தோழி உஷாக்காகத்தான் இந்த சித்திரலேகா வரைஞ்சி காட்டுறா. அப்போது அனிருத்தனை வரையும் பொழுது உஷா இவளைத்தான் நான் கனவுல கண்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த தோழி தன்னுடைய யோக பலத்தால் உம்முடைய மாளிகையிலிருந்து இரவில் அனிருத்தனை உஷா கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டா. அவள் எப்படிப்பட்ட ஒரு தோழிங்கிறோம், ஆனால் அவளுடைய யோக பலம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அதாவது தபஸ் அப்போ நிறைஞ்சிருக்குன்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி தன்னுடைய யோக பலத்தால் அந்த அனிருத்தனையே உஷா கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறா அந்த தோழி ஆகப்பட்டவ சித்திரலேகா. அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். கன்யாபுரே தயிதயா சுகமார மந்தம் சைனம் கதஞ்சன பபுந்துஷி சர்வபந்தௌ ஸ்ரீநாரதோக்த தது தந்த துரந்தரோஷை த்வம் தஸ்ய சோணிதபுரம் யதுபிர்ஞயுருந்தாக. அப்போ கன்னி மாடத்தில் பிரியையான உஷாவோட அனிருத்தன் சுகமாக ரமிச்சுன்னு இருக்கிறத எப்படியோ அறிஞ்ச பாணன் அவனை சிறப்படுத்தினான். ஏன்னா பாணனும் சரியான சிவபக்தன். அவனால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது தன்னுடைய இந்த புத்திரி இப்படி பண்ணுறத. அப்போ தெரிஞ்சுட்டோன்னே அவனை சிறப்பிடிச்சிடுறான். நாரதரால் அந்த விருத்தாந்தம் கூறப்பட்டு நீர் யாதவர்களோடு கூடி பாணாசுரனுடைய சோனிபுரத்தின் மேலே படையெடுத்து முற்றுகையிட்டே இல்லையா, அவனை காப்பாற்றுறதுக்காக இப்போ சோனிதபுரத்தில் முற்றுகையிடுறார் சுவாமி. பூரிபால சைல பிரிய துஹித்ரு நாதோஸ்ய பகவான் சமம் பூத பிராதைர்யது பலம் அச்சங்கம் நிருருதே மகாபிராணோ பாணோ ஜடித யுயுதானேன யுயுதே குஹ பிரத்யும்னேன த்வமபி புரஹந்த்ரா ஜகடிஷே. அப்போது பக்தனான பாணனுடைய இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி வரமளிச்சிருந்த பார்வதி பத்தியான பகவான் சிவன் பூதகணங்களோட கூடி தயங்காமல் யாதவ சேனையை எதிர்க்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவோட சேனையை சிவபெருமானுடைய சேனை எதிர்க்கிறது. அப்படி இது எதிர்க்கும் பொழுது மகாபலியான பாணன் விரைஞ்சு சாத்தியகியோட போர் புரிகிறார். முருகன் பிரத்யும்னனை எதிர்த்துக்கிறார். நீர் புரஹரனான சிவனோட சுவாமி யுத்தம் பண்ணுறார்.
அதாவது சிவனே வந்து தன்னுடைய பக்தனான பாணனுக்கு வரும்பொழுது முருகரை எதிர்த்து ஒருத்தரும் சிவனை எதிர்த்து ஒருத்தரும் இப்படியெல்லாம் வந்து போர் புரியறது, போர் நடக்கிறது. தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.